ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் கம்மிங் இன் அப்கமிங் 48 to 72 hours. லாஸ்ட் கார்டு பாருங்க, 9 of Pentacles, பேஸ் கார்டு. ஆக்சுவலாக அது கண்ணில் பட்டுச்சு எனக்கு. 9 of Pentaclesனால் என்ன அர்த்தம்? அவ்வளோ இண்டிபெண்ட் ஆக போகிறோம், அவ்வளோ ஃப்ரீ பேர்ட் ஆக போகிறோம், அவ்வளோ ஃபினான்ஷியலி இமோஷ்னலி செக்யூர்டு பர்சனாக, ஃப்ரீடம்ஃபுல் பர்சனாக ஆகிறோம் நம்ம. அப்படிங்கிறது தான் 9 of Pentacles. ஓகே, இப்போது வரப்போகிற 48 ஹவர்ஸ்லேருந்து 72 ஹவர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு பிரபஞ்சம் என்ன செய்தி கொடுக்குது, அந்த செய்திங்கிறது என்ன, நடக்கிற நிகழ்வுகளை முன்னாடியே என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். டேரட் கார்டு எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, கலெக்டிவ் எனர்ஜியில் என்ன எனர்ஜி இருக்கோ அந்த எனர்ஜியை தான் டேரட் கார்டு காமிக்கும். டேரட் கார்டு இஸ் ஆல்வேஸ் அன் எனர்ஜி ரீடிங். இப்போ ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் என்ன எனர்ஜி இருக்கோ அதை தான் காமிக்கும். ஓகேயா? எப்போவுமே எப்போ நீங்கள் டேரட் கார்டு ரீடிங்க்கு வந்தாலும், இட் இஸ் நாட் தட் டேரட் கார்டு இஸ் ஃபேக். இட் இஸ் நாட் தட் டேரட் கார்டுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இட் இஸ் நாட் லைக் தட். அது வந்து டேரட் கார்டை பற்றியே புரியாதவங்க தெரியாதவங்க பேசுனா ஓகே. டேரட் கார்டு வந்து எப்போவுமே போய் சொல்லவே சொல்லாது. பட் ஸ்டில் நான் என்ன சொல்லுவேன்னா, டேரட் கார்டு இஸ் அன் ஹை டிவினேஷன் ஆக்சிலரி டூல் தான். எதுக்கு ஆக்சிலரி டூல்? ஆக்சிலரி டூல்னா என்ன? ஹெல்பிங் டூல்னு அர்த்தம். எதுக்கு? உங்கள் மைண்டுக்கு. அப்போ மைண்டுக்கான மெயின் டூல் எது? உங்கள் மனசாட்சியும் உங்கள் இறைசாட்சியும் தான். ஸோ உங்கள் கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் உங்கள் மனசாட்சிட்டையும் இறைசாட்சிட்டையும் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக உள்ளுக்குள்ளேயே கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்கவுங்க தேடுற பதில், அவங்கவுங்க தேடுற சொல்யூஷன் அவங்கவுங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் இந்த அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எதையோ துரத்திட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க பாருங்கள். உங்களுக்கு கூட டைம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கீங்க பாருங்கள். லைஃப்பில் சிந்திக்க கூட டைம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள். அதனால தான் இந்த டேரட் கார்டு ரீடிங் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. நிஜமாக சொல்லணும்னா அதுதான் உண்மை. ஓகேயா? ஆனால் இந்த டேரட் கார்டு ரீடிங்கை பார்த்துட்டு அன்னைக்கே இப்படி சொன்னாங்களே அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. டேரட் கார்டு ரீடிங்கை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, பிஞ்ச் ஆஃப் சால்ட் மாதிரி எடுத்துக்கணும். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்கணும். மைட் பி அது ட்ரூத்தாக இருக்கலாம், உங்களுக்கு நடந்திருக்கலாம், நடந்த நிஜத்தை கூட நான் சொல்லியிருக்கலாம். பட் ஸ்டில் இட்ஸ் ஈவன் தோ இட்ஸ் அ ஹை டிவினேஷன் டூல், இட்ஸ் அன் ஆக்சிலரி டூல். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் தான் மெயின் டூல். ஏன்னா எனக்கு வந்து டேரட் கார்டு மேலே ரொம்ப ஜாஸ்தி ஃபெய்த் உண்டு. டேரட் கார்டு போய் சொல்லவே சொல்லாது. எனர்ஜி ரீடிங். இன்னொன்று, நீங்கள் எதாப்படி உட்காந்துருக்கீங்க, உங்கள் எனர்ஜி என் டேரட் கார்டு சென்ஸ் பண்ணிருச்சுன்னா உங்களுக்கான செய்தி என்னவோ அதை தான் கொடுக்கும். ஓகே, என்கிட்ட ரீடிங்க்கு வர்றவங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இல்லை, கலெக்டிவ் எனர்ஜியை ரீட் பண்ணுறோன்னா கலெக்டிவ் எனர்ஜியில் அஸ் அ ஹோல் மாஸ் என்ன நடக்குதோ அந்த எனர்ஜி இன்ஃபர்மேஷன்ஸை தான் கொடுக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் அன் எனர்ஜி ரீடிங். இந்த கலெக்டிவ் எனர்ஜியில் இப்போ அந்த மாஸில் என்ன எனர்ஜி இருக்கோ அதை கொடுக்கும். அது நெக்ஸ்ட் மொமெண்ட் மாறிடுச்சுன்னா நம்ம இப்போ ரீட் பண்ணும்போது என்ன எனர்ஜி இருந்துச்சோ இதைத்தான் ரீட் பண்ணியிருப்போம். நம்ம நெக்ஸ்ட் மொமெண்ட் மாறின எனர்ஜி ரீட் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேயா? புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்டு ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஜஸ்டிஸ் இஸ் சர்வ்டு. ஜஸ்டிஸுங்கிறது சோல் கான்ட்ராக்ட். ஓகே, ஜஸ்டிஸ் இஸ் சர்வ்டு அப்படின்னு எப்போ சொல்லுவோம்னா, நாம் சொல்கிறோம்ல, நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு வந்து இன்னென்ன பேக்கேஜஸ் எல்லாம் வாழணும்னு துடிக்கிற நான் தானா, இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் வாழணும்னு துடிக்கிற நான் தானா, இந்தந்த ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் நம்ம டீப் டிசைர்ஸ். அதை வாழ்கிறதுக்கு தான் இந்த ஜனனமே எடுத்திருக்கோம். ஸோ அப்போ நம்ம சோல் கான்ட்ராக்டே அதை வாழ்கிறதுக்கு தான். ஓகேயா? நீங்கள் எப்போ உங்களை அதை வாழ்கிறதுக்கு தகுதிப்படுத்திக்கிறீங்களோ அப்போ யர் சோல் கான்ட்ராக்ட் வில் பி சர்வ்டு டு யூ. உங்களை தேடி அது வரும். தட் இஸ் வாட் இஸ் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் வில் பி சர்வ்டு. ஃபர்ஸ்ட் கார்டு இஸ் தி ஸ்ட்ராங் கார்டு. அப்போது ஜஸ்டிஸ் சர்வ் பண்ணப்படணும்னா என்ன நடக்கணும்? அங்கே உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கிறது நடக்கணும். வித்தின் 48 to 72 hours அது நடக்கும். அதனால தான் ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு.
ஆஃப் வான்ஸ். டூ ஆஃப் வான்ஸ் அப்படின்னா பாத் ஆஃப் சோசன் அர்த்தம். அந்த பாத் ஆஃப் சோசன் அப்படிங்கிறதே நம்ம எப்போ செலக்ட் பண்ணுவோம்? ஆல்ரெடி ஒரு பாத் இருக்கு, ஆனால் எனக்கு பிடிச்ச பாத்து ஒன்று உருவாக்கி வச்சுருக்கேன். ஏன் எனக்கு பிடிச்ச பாத்துன்னு ஒன்று உருவாச்சு அப்படின்னா, ஆல்ரெடி இருக்க பார்த்து எனக்கு பிடிக்கல. ஆனால் அங்கே மேட்ரு. ஏன் ஆல்ரெடி இருக்க பார்த்து பிடிக்கல அப்படின்னா, அது சோஷியலி கண்டிஷன்டு பார்த்து. எனக்கான பார்த்தா அது இல்லை. என் கனவுகளில் அந்த பாதையில் போய் வாழ முடியல. அதனால என் கனவுக்கான பாதையை நானே உருவாக்கி வச்சுக்கிட்டேன். அதை தான் செலக்ட் பண்ணியும் இருக்கேன், சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாத் ஆஃப் சோசன். ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்காக ஸ்ட்ராங்காக நிற்க கற்றுக்குங்க. என்ன சொல்கிறது, யார் என்ன சொன்னாலும் சரி, இதுதான் வேணும்னா இதுதான் வேணும், இதை வாழ்ந்தாதான் நிம்மதியாக இருப்பேன்னா அதை வாழ்கிறதுக்கு தயாராகுங்க. இந்த டெசிஷன்லாம் எப்போ எடுக்கணும்? வித்தின் 48 to 72 ஹவர்ஸில். ஆனால் நடக்கும் இதெல்லாம். இல்லை உங்கள் ட்ரீம் லைஃப்லேயே கூட நீங்கள் இப்போ ஒரு பர்சனோடு இருக்கலாம், நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம், என்னடா நம்ம ட்ரீமில் இருக்கிற ஒரு பர்சனுக்கு நம்ம செட் பண்ணி வச்சுருக்க ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. இப்போ நம்ம ரியாலிட்டியில், இந்த ஃபிசிக்காலிட்டியில் 3Dயில் ஒரு பர்சனோட இருக்கிறோம். அந்த பர்சன் அந்தளவுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் ஹையாக இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம், ஓகேயா? அப்போ நீங்கள் உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே உங்கள் ட்வின் ஃப்ளேமுக்கான லவ் லிஸ்ட் அப்படிங்கிறத ஹை ஸ்டாண்டர்ட்ஸோடு எழுதியிருக்கலாம். அதையே நீங்கள் தீர்க்கமாக நம்பவும் செய்யலாம், உங்கள் டிவைன் மாஸ்குலின்ட்ட கேட்கவும் செய்யலாம், சரண்டர் பண்ணவும் செய்யலாம், ஓகேயா? ஃபிசிக்கல் 3Dயில் நீங்கள் ஒரு பர்சன் கூட இருக்கீங்க, அவங்கள உங்கள் ட்ரூ ட்வின் ஃப்ளேம்னு நீங்கள் நினைக்கவும் செய்யலாம். அது ஆடித்தரமாக நினைக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அப்படி கூட நினைக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே உங்கள் டிவைன் மாஸ்குலைனுக்கு ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அந்த ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த ஃபிசிக்கலில் இருக்க மாஸ்குலைனுக்கு இல்லை அப்படின்னா, அந்த வைப்ரேஷனும் அந்த எப்படி சொல்கிறது ரெசனன்ஸும் இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபிசிக்கலில் இருக்க மாஸ்குலைனுக்காக அந்த ஸ்டாண்டர்ட்ஸை விட்டு இறங்கி இந்த மாஸ்குலைனுக்கு இருக்க ஸ்டாண்டர்ட்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது. அப்போ அது 2 பாத் ஆயிடுது இல்லை, டிவைன் மாஸ்குலைன், ஃபிசிக்கல் மாஸ்குலைன், ஓகேயா? அப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க? உங்களோட டெஸ்பரேட்னஸ் காரணமாக, உங்கள் லோன்லினஸ் காரணமாக ஃபிசிக்கல் பின்னாடியே நம்ம ஓடி 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 பழகி, ஃபிசிக்கல் மாஸ்குலைன் என்ன கேரக்டரில் இருக்காங்களோ, என்ன நேச்சரில் இருக்காங்களோ, அந்த நேச்சரை கீழே உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸை டவுன் பண்ணி கீழே இறங்கி அதை அக்செப்ட் பண்ண கற்றுக்குறீங்க, விச் இஸ் வெரி ராங் திங் டு டூ. பாத் ஆஃப் சோசனில் 2 பாதையில் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம்ல. ஆனால் வாட் ஐ வில் அட்வைஸ் இஸ் ஆல்வேஸ் சூஸ் யுவர் டிவைன் மாஸ்குலைன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு தேவை அதுதான். இவர் ட்ரூ ட்வின் ஃப்ளேமாக கூட இருக்கட்டும், இவர் ஸ்டாண்டர்ட்ஸை உயர்த்திக்கிட்டு வரட்டுமே, நீங்கள் ஏன் இறங்குறீங்க? ஸோ ஆல்வேஸ் சூஸ் யுவர் பாத் வேர் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர். நீங்கள் என்ன ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுலேயே நில்லுங்க. டோன்ட் அதுலேருந்து கீழே இறங்கி தரம் தாழ்ந்து வராதிங்க, ஓகேயா? ஸோ இதுவும் 72 to 48 ஹவர்ஸில், சாரி 48 to 72 ஹவர்ஸில் நடக்குது. உங்கள் எர்த்லி மாஸ்குலைன் இப்போ நீங்கள் செய்கிறது தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. உங்கள் எர்த்லி மாஸ்குலைன்ட்டு நம்ம எதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறோமோ அதுக்கான விதை நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்போ நம்ம தான் ஸ்டாண்டர்ட்ஸை கம்மி பண்ணுறோம். அதை தான் எர்த்லி மாஸ்குலைனும் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. பாத் ஆஃப் சோசன் எப்போவுமே ஒரிஜினல் ஆக்சுவல் பாத்தாக இருக்கணும். நீங்கள் எழுதின லவ் லிஸ்ட்டு தானே இது. பேஜ் ஆஃப் கப்ஸ். பேஜ் ஆஃப் கப்ஸ் ஒரு இன்னசென்ட் சைல்டு அப்படியே அம்மா கிட்ட அம்மா சாரிம்மா அப்படின்னு நிற்கும்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எமோஷ்னல் ஸ்டேட். நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் தப்பு பண்ண மாட்டேம்மா அப்படி ஸ்டேஜ், ஓகேயா? அப்பாலஜி அஸ் வெல் அஸ் மா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்மா, ஐ லவ் யூமா. ஸோ அப்பாலஜி ப்ளஸ் கன்ஃபெஷன் அண்ட் ப்ரப்போசல், இதுதான் பேஜ் ஆஃப் கப்ஸ் அஸ் வெல் அஸ் நைட் ஆஃப் கப்ஸ். பேஜ் ஆஃப் கப்ஸ் யங் அண்ட் என்தூசியாஸ்டிக் எனர்ஜி. அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ்லேருந்தே அவங்க நிறைய கற்றுப்பாங்க.
லைஃப் லெசன்ஸாக இருக்கட்டும், லவ் லெசன்ஸாக இருக்கட்டும். ஆனால் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு அந்த எமோஷனல் ஸ்டேட்டில் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க எப்போவுமே தன்னோட மிஸ்டேக்ஸை ரியலைஸ் பண்ணிடுறாங்கல்ல, அப்புறம் வந்து செல்ஃப் கில்ட்டிலே இருக்க மாட்டாங்க. அந்த செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்டில் செல்ஃப் கரெக்ஷன் மோடுக்கு போயிடுவாங்க. அந்த செல்ஃப் கரெக்ஷன் மோடுக்கு போகும்போது தான் இந்த கன்ஃபெஷன்லாம் வருது, அப்பாலஜி, கன்ஃபெஷன் எல்லாம் வருது. ஓகே, ஸோ சம்படி இஸ் அபவுட் டு ஆஸ்க், ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, உங்ககிட்ட வந்து சாரி கேட்டு உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, மஸ்காலாம் போடுறதுக்கு தே ஆர் கம்மிங். பி அலர்ட். 48 to 72 ஹவர்ஸில் அதெல்லாம் நடக்கும். த்ரீ ஆஃப் வான்ஸ். அப்போ அது 2 ஆஃப் வான்ஸ், இப்போ 3 ஆஃப் வான்ஸ். அப்போ 3 ஆஃப் வான்ஸுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், which ever path you have chosen, that's up to you. ஏன்னா யூ ஆல்வேஸ் ஹாவ் தி ஃப்ரீ வில் சாய்ஸ் டு மேக். என்னோட அட்வைஸ் தான் கொடுக்க முடியும், அதே நீங்கள் வாழ்க்கையை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஓகே, ஸோ which ever path you have chosen, அந்த பாத்துக்கான, அந்த பாத்தை ரியாலிட்டிக்கு கொண்டு வரதுக்கான ஆப்ட் ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிறது தான் 3 ஆஃப் வான்ஸ். ஓகேயா? ஸோ அந்த ஆக்ஷனை எடுத்துருவீங்க. தட் இஸ் ஹேப்பனிங் வித்தின் 48 to 72 hours. Three of Swords, oh my god. ஆனால் இந்த எனர்ஜி டஸ் நாட் ஃபீல் ஹெவி. 3 ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச பெரிய அந்த டவர் மூமெண்ட் அளவுக்கு பயங்கரமான பிரேக் டவுன் இல்லை. பட் ஸ்டில் வாட் ஐ கேன் சென்ஸ் அப்படின்னா, 3 ஆஃப் வான்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய வச்சுருப்பீங்கல்ல. இப்படியெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்னு இருந்தால் கூட இப்படியெல்லாம் இருந்திருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் நினச்சது நடக்கும், நடக்காமல்லாம் இருக்காது. ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி நினச்சி வச்சுருந்துருப்பீங்களா, அந்த மாதிரி நடக்காமல் இயற்கையாக அது நடக்கிற மாதிரி நடக்கும். அதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்பீங்கல்ல. ஏன்னா மென்டலாக யூ ஆர் நாட் ரெடி. அந்த அந்த அக்செப்டன்ஸ் வர வரைக்கும் அப்படியே ரொம்ப ஹெவியாக உங்களுக்கு அது பெரிய பிரேக் டவுன் மாதிரி, அது என்னவோ நடக்கக்கூடாதது நடந்துட்ட மாதிரி உங்களுக்கு தோணும். ஓகேயா? ஸோ இந்த பிரேக் டவுனை ஃபேஸ் பண்ண கற்றுப்பீங்க. இட்ஸ் நாட் ஹெவி. ஸோ ஓகே, தட் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங் வித்தின் 48 to 72 hours. மென்டலாக ரெடி ஆகுங்க, அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும், ஓட முடியாதுல்ல. வா. 10 of Swords. Oh my god. 10 of Swords is betrayal by others. Very heavy. மென்டலாக ரெடி ஆனதுக்கு அப்புறம்தான் உங்களால் மற்றவங்களோட ட்ரூ கலர்ஸே பார்க்க முடியுது. அது வரைக்கும் இவர் பிளைண்ட் ஃபோல்டட். அதனால தான் உங்களை கடவுள் வந்து மென்டலாக ரெடியாக வைக்கிறாரு. மென்டலாக ரெடி ஆனப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் உங்களை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கங்கிறதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அப்போ ஆக்சுவலாக அவங்க வந்து உங்கள் மேலே ரியல் அஃபெக்ஷனோ கேரோடையோ இந்த அளவுக்கு உங்ககிட்ட க்ளோஸாக மூவ் ஆன் ஆகலை, இல்லை சகஜமாக பேசலை. இப்போ வரைக்கும் எல்லாத்துக்கும் நம்ம அந்த என்ஜாய்மெண்ட்டுக்குள்ள பார்ட்டிங் பண்ணுறது, ட்ரிப்புக்கு போகலான்னு சொல்கிறது, இது எல்லாமே அப்போது அவங்க நீடுக்கு தகுந்த மாதிரி, அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கனால யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ உங்களால் மென்டலாக ரெடியானனால பார்க்க முடியறனால இந்த பிட்ரேலெல்லாம் உங்களால் தாங்கிக்க முடியல. பிட்ரேல் பை அதர்ஸ். இது நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட்ன்னு நினச்சிங்களோ, இவங்கெல்லாம் அட் எனி காஸ்ட் என்னை ஏமாற்றவே மாட்டாங்கன்னு நினச்சிங்களோ, அவங்களோட ட்ரூ கலர்ஸ் எல்லாம் தெரியும் போது ஏற்றுக்க முடியல உங்களால். பட் ஸ்டில் தட் இஸ் ஓகே. திஸ் இஸ் ஹவ் காட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ். அட்லீஸ்ட் இப்போயா தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங் வித்தின் 48 to 72 hours. பி ரெடி. ஓகே, இப்போ இதெல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு செய்தியாக சொல்லிருச்சு அப்கமிங் 48 to 72 hours. இப்போ நீங்கள் எதெல்லாம் மாற்றிக்கணும், மாற்றிக்கிட்டா உங்கள் லைஃப் ஜேர்னி நல்லாயிருக்கும்.
இந்த 48 to 72 ஹவர்ஸில் நீங்கள் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும்? 48 to 72 ஹவர்ஸில் நீங்கள் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும்? Nine of Pentacles. அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த 9 of Pentaclesல எனக்கு எப்படி தெரியுதுன்னா, ஓகே, யூஆர் ஹாப்பி, யூஆர் இண்டிபெண்ட், யூஆர் ஃப்ரீடம்ஃபுல். நீங்களா வேலை பார்க்குறீங்க, நீங்களா சம்பாதிக்கிறீங்க, நீங்களா அந்த ஃப்ரூட்ஸை என்ஜாய் பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்பை நீங்களா இருக்கீங்க. பட் ஐ கேன் see sadness and depression in your face. அந்த தனிமையினுடைய வாட்டம் எதுக்கு? உங்களுக்குள்ள இருக்கிற உங்கள் ட்ரீம் பர்சன் கிட்ட பேசுங்க, கனெக்ட் பண்ணுங்க, கம்யூனிகேட் பண்ணுங்க. நீங்கள் ஃபெமினைனாக இருந்தால் டிவைன் மாஸ்குலைன்ட்ட பேசுங்க, நீங்கள் மாஸ்குலைனாக இருந்தால் டிவைன் ஃபெமினைன்ட்ட பேசுங்க. அதுதானே சால்டிடியூட், அதுதானே சால்டிடியூடில் ஹோல் அண்ட் கம்ப்ளீட்னஸ் கொடுக்கும். எதுக்கு சோகமாக இருக்கீங்க? உள்ளுக்குள்ளேயே அத்தனையும், சர்வமும் நம்ம என்ன தேடுறோமோ அத்தனையும் நம்மளுக்குள்ளேயே இருக்குது. அதை விட்டுட்டு வெளியே என்ன கிடைக்க போகுது நமக்கு? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஏதோ ஒன்று ஆசைப்படுறோம், ஓகேயா? நம்ம வந்து அது சாமின்னு நினச்சி கும்பிடுறோமோ, நம்ம டிவைன் மாஸ்குலைன் நினச்சி கேட்குறோமோ, கையெடுத்து கும்பிட்டு அந்த கீழ்ப்படிதலோட, மரியாதையோட, பக்தியோட, அளவு கடந்த அந்த அன்பு தான் பக்தி, ஓகேயா? அந்த நான் சொல்கிறது பயபக்தி சொல்லலை, பக்தி. பக்தியோட கேட்கும்போது எனக்கு இது வேணும், எனக்கு இது செஞ்சு கொடேன் ப்ளீஸ் அப்படின்னு உள்ளுக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு டிவைன் எனர்ஜிகிட்ட கேட்குறோம். அது நடந்துருது தானே? அந்த டிவைன் எனர்ஜி உங்களுக்கு அதை சாதிச்சு கொடுத்துருது தானே? அதை நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்களோ அதை வச்சுக்கோங்க. டிவைன் சோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, பிரபஞ்சம்னு வச்சுக்கோங்க, இல்லை மேலே இருக்க ஆகாயம் ஸ்கைன்னு வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் டிவைன் மாஸ்குலைன்னு வச்சுக்கோங்க. விச் எவர் ஃபார்ம் இட் இஸ், இட்ஸ் அப் டு யூ. நேம் அண்ட் ஃபார்ம் டசன்ட் மேட்டர். அந்த டிவைனை நம்ம பிலீவ், ட்ரஸ்ட் பண்ணுறோம், சரண்டர் பண்ணுறோங்கிறது தான் மேட்டர். அப்போ யூஆர் நாட் அட் ஆல் அலோன். அப்போ ஏன் நான் லோன்லியாக இருக்கேன்னு நினச்சி சேடாக ஃபீல் பண்ணுறீங்க, டிப்ரெஷனில் இருக்கீங்க? யூஆர் இன் சால்டிடியூட். உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே கம்பேனியன் இருக்காங்க. அந்த கம்பேனியன்கிட்ட பேசுங்க. அந்த கம்பேனியனை யூஸ் பண்ணிக்க தெரியலன்னா அது உங்கள் மிஸ்டேக்கு தான். நீங்கள் தான் உங்களை தனிமைப்படுத்தி வச்சுருக்கீங்க. அவங்க பேசக்கூடாதுன்னு சொல்லல. அடுத்தது வந்து 2 of Pentacles. 2 of Pentaclesங்கிறது என்னது? ஒர்க்கு, லைஃபு, பேலன்ஸ். அதாவது மீ டைமும் எனக்கு வேணும், ஃபேமிலி டைமும் வேணும், ஒர்க்கோட அதையும் எனக்கு பேலன்ஸ் பண்ண தெரியணும். எப்போவுமே நான் சென்டரில் இருக்கணும், எப்போவுமே கிரவுண்டடாக இருக்கணும். இது ஹெவியாக அது ஹெவியான்னு வெயிட் பண்ணுற சுச்சுவேஷன் எனக்கு வரக்கூடாது. ஸோ அதுதான் 2 of Pentacles. ஸோ அதை கற்றுக்குங்க. ஏன்னா எப்போவுமே நீங்கள் உங்கள் கூட, அதாவது மீட் டைம்லேயே இருந்தீங்கன்னா இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிடும். நீங்கள் பேலன்ஸ் பண்ண வேண்டியதே இல்லை. அதனுடைய டாக்டிக்ஸ் என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதெல்லாம் கற்றுக்குங்க. இந்த 48 to 72 ஹவர்ஸில் அதை கண்டிப்பாக கற்றுப்பீங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் யூல் பி, அந்த ஹெவினஸ் இருக்காது உங்களுக்கு. வா ஸ்டார் கார்டு. இந்த ரீடிங்க்கு என்ன இன்டென்ஷனோட பார்க்க வந்தீங்களோ அதுக்கு பெரிய டிக் மார்க் போட்டுக்குங்க. இன்னொன்று, ஸ்டார் கார்டு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் இந்த 48 to 72 ஹவர்ஸில் என்னெல்லாம் மாற்றங்களை கொண்டு வரணுங்கிற இடத்துல ஸ்டார் கார்டு இருக்குது. அப்போது ஸ்டார் கார்டு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், ஹீலிங் ஜேர்னியை குறிக்குது. டீப் ஹீலிங், இன்னர் ஹீலிங் அண்டர்கோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். லோவர் 3 சக்ராஸ்லேயும் ஹீலிங் அண்டர்கோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதாவது உங்கள் இன்னர் சைல்ட் ட்ராமாவில், உங்கள் ஃபாதர் ஊன்ஸில், மதர் ஊன்ஸில். ஸோ அதுக்கான ரெஸ்பெக்டிவ் அப்பர் சக்ராஸும் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த லோவர் சக்ராஸ் ஹீல் ஆகி அப்பர் சக்ராஸும் அதுக்கு ஒர்க் ஆகி ரெண்டும் சங்கமிக்கிற இடம் ஹார்ட் சக்ரா. அப்போ தான் அந்த ஹார்ட் சக்ராவில் மெர்கபா ஸ்டார் உருவாகுது. பட் ஸ்டில் இன்னும் அது உருவாகலை. ஆனால் இதுதான் ஆக்சுவல் ப்ராசஸ்.
இதுக்கு இப்போ தான் லோவர் 3 சக்ராஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த லோவர் 3 சக்ராஸ் டீப் ஹீலிங், கிளென்சிங் அண்ட் ஹீலிங் நடந்துட்டுருக்கு. ஓகேயா? ஸோ அதுதான் இந்த ஸ்டார் கார்ட் குறிக்குது. ஸோ அப்போ கண்டிப்பான முறையில் பர்ஜிங் இருக்கும். பர்ஜிங்னா என்ன? அதுலேருந்து வர்ற கழிவு, வேண்டாததெல்லாம் லெட்கோன்னு நம்ம விட கற்றுக்கணும்ல. அது நம்மளை விட்டு வெளியே போகும்போது நம்மளை அவ்வளோ அழுக வச்சு, நம்மளை அவ்வளோ கஷ்டப்படுத்தி, இவ்வளோ இருந்திருக்கேன்னு நம்மளை ரியலைஸ் பண்ண வச்சு அப்படி தான் வெளியே போகும். பி ரெடி டு அக்செப்ட் எவ்ரி திங். ஓகேயா? ஆனால் அது லெட்கோன்னு விட்டுருவீங்க நீங்கள் இந்த 48 to 72 ஹவர்ஸில். ஓகேயா? பட் அது ஃபீல் பண்ணாலும் ஃபீல் பண்ணலனாலும் லெட்கோன்னு விடத்தான் வேணும். அதுதான் ப்ராசஸ். ஃபீல் பண்ணுங்க. அழுகணும்னா கூட ஒன்ஸ் ஃபார் ஆல் அழுதுட்டு ஸ்டாப் பண்ணிடணும். சும்மா நைன்னு அதை நினச்சே ஸ்டாக்னேஷனில் இருக்கக்கூடாது. டெவில் கார்டு அடுத்து. டெவில் கார்டுங்கிறது என்ன? எதுவாக வேணாலும் இருக்கட்டும். உங்கள் கெரியராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சம்பாதிச்ச காசாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் லவ் பண்ணுற பர்சனாக இருக்கட்டும், அது மேலே அவ்வளோ அப்சஷன், பொசசிவ்னஸ் கூட கிடையாது, அப்சஷன். அந்த இன்டெப்த் டீப் அப்சஷனை தான் டெவில் கார்டுன்னு சொல்கிறோம். ஆனால் எனக்கு இதில் என்ன தெரியுதுன்னா, நீங்கள் ஒரு பர்சனை, இந்த பர்சன் என் ட்ரூ ட்வின் ஃப்ளேமாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, ஓகே, அக்செப்டட், நானுமே ஒத்துக்கிறேன்னே வச்சுக்குவோம். அவங்க உங்கள் ட்ரூ ட்வின் ஃப்ளேமாகவே கூட இருக்கட்டும். ட்ரூ ட்வின் ஃப்ளேமாக இருந்தாலும் அந்த பர்சன் கிட்ட உங்களுக்கு இவ்வளோ அட்டாச்மெண்ட்டும் அப்சஷனும் இருக்கக்கூடாதுல்ல. இவ்வளோ அப்சஷனும் அட்டாச்மெண்ட்டும் இருந்துச்சுன்னா அங்கே கண்ட்ரோல் அண்ட் மேனிப்புலேட்டிவ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ல. அப்போ தே வில் ஸ்டார்ட் ஃபீலிங் ட்ராப்ட் இல்லையா? உங்கள் ட்ரூ ட்வின் ஃப்ளேமாகவே இருக்கட்டும், தே வில் ஸ்டார்ட் ஃபீலிங் ட்ராப்ட் இல்லையா? ரிப்பல் ஆகி ஓடி போயிடுவாங்கல்ல. ஹவ் வில் தே ஸ்டே வித் யூ? அப்போ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதில் ஃப்ரீடம்ஃபுல்னஸ் இருக்கணும். அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. டிட்டாச்மெண்ட் லைஃப் ஸ்டைல் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உள்ளே இருக்கிற டிவைன் மாஸ்குலைன் கூட பயங்கர அட்டாச்சாக இருங்க. அதை உங்களை யாருமே கொஸ்டின் பண்ண போகிறது இல்லை. அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு ஒட்டு புல்லு மாதிரி கூட ஒட்டிக்கிட்டு இருங்க. ஓகே, உங்களை யாரும் கேட்க போகிறது இல்லை. ஆக்சுவலி அப்படி இருந்தீங்கன்னா தான் எர்த்லி மாஸ்குலைன் உங்கள் லைஃப்பில் இருந்துகிட்டே இருப்பாங்க பர்மனெண்ட்டாக. ஓகே, அதை உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒட்டு புல்லு மாதிரி இருக்கிறத விட்டுவிட்டு வெளியே இருக்க ஃபிசிக்கல் மாஸ்குலைன்ட்ட அதை ட்ரை பண்ணீங்க, அதை செய்கிறீங்க ஆக்சுவலாக அப்படின்னா அவங்க ஓடி போயிடுவாங்க. ஸோ கம் அவுட் ஆஃப் திஸ் அட்டாச்மெண்ட் அண்ட் அப்சஷன். அடுத்த கார்டு 6 of Cups. கண்டிப்பாக இந்த 6 of Cups வந்துடும், அது எனக்கு தெரியுது. ஏன்னு கேளுங்க, நம்ம ட்ரூ ட்வின் ஃப்ளேம்னு ஒரு ஆளை நல்லா தெரியுது. ட்ரூ ட்வின் ஃப்ளேம்னு நமக்கு உள்ளுக்குள்ளே கன்ஃபார்ம் ஆகுது. ஆனால் நம்மளுடைய இந்த ட்வின் ஃப்ளேம் கான்செப்டே எனர்ஜி கனெக்ஷன், இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ட்வின் ஃப்ளேம் கான்செப்டை 3D கனெக்ஷனாக ட்ரீட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதே பேட்டர்ன்லேயே இருக்கோம் நம்ம, 3Dலேயே வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து. அப்போ இந்த அப்சஷன்லேயே இருக்கும்போது அவங்க ஓடி போயிடுறாங்களா ரிப்பல் ஆகி. அப்போ யூ ஸ்டார்ட் ஃபீலிங் எம்டி. அப்போ என்ன அது, அப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு கம்பெனிக்கு இந்த ஃபிசிக்கல் ரெலமில் வேற ஒரு ஆள் தேவைப்படுது. அது ஆணு பெண்ணு அதெல்லாம் தாண்டி உங்கள் வைப்ரேஷனுக்கு, உங்கள் ரெசனன்ஸுக்கு, உங்களுக்கு கம்பேனியன்ஷிப் கீப் பண்ணுறதுக்கு, உங்களோட எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்கிறதுக்கு, அது ஒரு ஃப்ரெண்டாகவோ இல்லை ஒரு நிறுவனத்தில் உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்கிறவங்களாவோ இல்லை உங்கள் கைடாவோ மென்டராவோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ தட் பர்சன் இஸ் என்ட்ரிங் இன் டு யுவர் லைஃப். அதுதான் 6 of Cups. மைட் பி அவங்க போன ஜென்மத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்திருக்கலாம். ஸோ அந்த ரீகன்சிலியேஷன் இஸ் ஹேப்பனிங். ஓகேயா? ஸோ தட் இஸ் வாட் ஐ சீ ஃப்ரம் திஸ் 6 of Cups. ஸோ இந்த எம்டினஸை யூ ஆர் ஃபில்லிங் இட் வித் யுவர். அப்போவும் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. உங்கள் 3D பேட்டர்ன்ல இருந்து நீங்கள் வெளியே வரல. ஓகே, அந்த எம்டினஸை கொண்டு போய் நம்ம டிவைன் மாஸ்குலைன் கிட்ட தான் பேசி அதை நிறைவு செய்யணும், அதை ஃபில் பண்ணிக்கணும். நம்ம டீப் வித்தின் ஆர் செல்ஃப்ஸ் கனெக்ட் பண்ணிக்கணும். அது தோணலை. அதை விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, எம்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அது கஷ்டப்படுறீங்க. நீங்கள் கஷ்டப்படுறத பார்க்க முடியாமல் உங்கள் டிவைன் மாஸ்குலைனே உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை சாங்ஷன் பண்ணுறாரு 3Dயில். பிகாஸ் தட் இஸ் யுவர் ஃப்ரீ வில் சாய்ஸ். டிவைன் மாஸ்குலைன் எப்போவுமே ஃப்ரீ வில் சாய்ஸ் என்னவோ அதை பயங்கரமாக மதிப்பாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்க, இந்த ஃப்ரெண்டோடு யூ ஆர் வெரி ஹாப்பி ரோமிங் ரவுண்ட் தி வேர்ல்டு. அந்த போதையிலிருந்தும் நீங்கள் வெளியே வருவீங்க.
டிவைன் மாஸ்குலைன் வில் ஸ்டில் பி வெயிட்டிங். நீ எப்பதான் என்னை தேடி வருவேன் நானும் பார்க்குறேன். ஆனால் அப்போ வச்சு செய்வார், அதையும் தெரிஞ்சுக்குங்க. He'll definitely ask so many questions. அந்த கொஸ்டினுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு ரெடியா இருங்க. ஓகே, அடுத்த கார்டு வந்து 10 of Pentacles. ஓ மை காட், 10 of Pentacles. 10 of Pentacles என்ன? நீங்க எதிர்பார்த்தது இதுதானே, எனக்கான பர்சன் வேணும், ட்ரூ ட்வின் ஃப்ளேம் வேணும். அப்போ இது மூணுமே நீங்க பாருங்க 48 to 72 ஹவர்ஸ்ல நடக்குது. இது வந்து பயங்கர அப்சஷன். இது அந்த எம்டினஸுக்கான ஒரு ஃபில் பண்ணிக்கிற டெம்பரவரியான விஷயம். ஆனால் இதுலேயும் உங்களுக்கு நிறைவு கிடைக்கல. ஸோ அதனால என்ன பண்ணுறீங்க, திருப்பி டிவைன் மாஸ்குலைன்ட்ட தான் உள்ளே போகிறீங்க. டிவைன் மாஸ்குலைன்ட்ட உள்ளே போய் இந்த இன்னர் எக்ஸசைஸு, இன்னர் ஒர்க்கு, இது பூரா நீங்கள் கற்றுக்குறீங்க. கற்றுக்கிட்டு நம்ம சொல்லி கொடுக்குறது அப்படியே செய்கிறீங்க. அப்போ யூ ஸ்டார்ட் ஃபீலிங் வெரி அபண்டன்ட்ஃபுல். அந்த அட்டாச்மெண்ட் போயிடுது. பட் இட் டேக்ஸ் டைம். அதையும் நான் சொல்லிடுறேன், ஒரே நாளில் போயிடாதுல்ல, இட் டேக்ஸ் டைம். ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஊர்ஜிதம் ஆகிட்டீங்க, எனக்கு டிவைன் மாஸ்குலைன் தான் வேணும் ஃபிசிக்கல் ஃபார்மில், வேறு எவனோடி நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேங்கிறது இங்கேயே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஈவன் தோ திஸ் பர்சன் இஸ் அ சோல்மேட், ஈவன் தோ ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யூ, ஈவன் தோ உங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அவர் வளைஞ்சு கொடுத்து வந்தாலும் யூ ஆர் நாட் கெட்டிங் ஃபுல்ஃபில்ட் ஹியர். அந்த எமோஷ்னல் கண்டெம்ப்ட்னஸ் கிடைக்கல உங்களுக்கு. ஓகேயா? ஸோ திருப்பி இன்னர் ஒர்க்குக்கே வந்துட்டீங்க, டிவைன் மாஸ்குலைன்கிட்டே வந்துட்டீங்க. அப்போ டிவைன் மாஸ்குலைன் நிறைவாகும் போது, அந்த டிக் மார்க் விழுகும்போது, உங்கள் மனசில் மென்டலாக அபண்டன்ஸ் மைண்ட் செட் வரும்போது, அட்டாச்மெண்ட் எல்லாம் போய் டிட்டாச்மெண்ட் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது, வென் யூ ஃபீல் ஹோல் அண்ட் கம்ப்ளீட், நீங்கள் எதெல்லாம் ஐ டிசர்வ் ஆல் திஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும், வாழ்க்கையில் வந்து உங்கள் கூட தங்கும். அதில் ஒரு விஷயம் தான் இந்த பென்டிகல்ஸ். அப்போது உங்கள் டிவைன் மாஸ்குலைனும் நிறைவாயிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் டிக் மார்க் விழுந்துருச்சு, நான் ஐ எம் ரெடி அப்படின்னு, நான் ஹோல் நிறைவாக இருக்கேன் டிவைன் மாஸ்குலைன்கிட்டே, எனக்கு ஃபிசிக்கலில் வேறு எதுவுமே வேண்டாம்ப்பா, அந்தளவுக்கு ரெடி ஆகிட்டீங்க. இதை பார்த்து சந்தோஷமாக ஹாப்பி ஆகிட்டார் உங்கள் டிவைன் மாஸ்குலைன். அவரும் வந்து அந்த நிறைவோடு இருக்கார், டிக் மார்க் விழுந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிவைன் மாஸ்குலைனே ஃபிசிக்கல் ஃபார்மில் வந்துடுவார். அதுதான் ஃபிசிக்கல் ஃபார்மில் வந்துருக்கிறாரு. தட் இஸ் 10 of Pentacles. ஸோ ஆப்வியஸாக இதைத்தான் எதிர்பார்த்தீங்க. ஸோ இதுதான் அப்கமிங் 48 to 72 ஹவர்ஸில் என்னெல்லாம் நடக்க போது, நீங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஐ ஹோப் திஸ் ரீடிங் ஹெல்ப் யூ. இன்னொன்று டாரட் கார்டு ரீடிங்கை பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கேன். ஸோ இட்ஸ் அப் டு யூ டு வாட்ச். இட்ஸ் அப் கம்ப்ளீட்லி யுவர் ஃப்ரீ வில் சாய்ஸ். பட் ஸ்டில் ஒரு டாரட் கார்டு ரீடராக, ஒரு கோச்சாக, இதுக்கு முன்னாடியும் நான் 2-3 ரீடிங்ஸில் சொல்லியிருக்கேன், இப்பையும் தெளிவுபட உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன், கிளாரிட்டி கொடுக்குறேன். இது என்னோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு டாரட் கார்டு ரீடரோட வேலை ஜஸ்ட் லைக் தட் படம் பார்த்து கதை சொல்லிட்டு போகிறது இல்லை, உங்களுக்கு அவேர்னஸை கொடுக்குறதும் தான், உங்களுக்கு புரிய வைக்கிறதும் தான். ஸோ இட்ஸ் ஆல் அப் டு யூ. பி ஹாப்பி, என்ஜாய் லைஃப். எது எப்படியோ, காலுக்கு கீழே ஒரு பூகம்பமே வெடிச்சிட்டு போட்டோம், தலைக்கு மேலே ஒரு இடி விழுந்துட்டு போட்டோம், நாம லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணியா கொண்டாடணும். அதுக்கு தானே பிறந்திருக்கோம். கடவுளே என்ன சொல்லியிருக்காரு, உலகத்தை படைச்சான், அனுபவி ராஜான்னு தான் அனுப்பிச்சு வச்சிருக்கான். ஓகே, நம்ம அனுபவிப்போம். நம்ம கேட்கறதுல கொடுக்கறதுக்கு தான் ஆள் இருக்குல்ல, சாங்ஷன் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குல்ல, அப்புறம் என்ன? என்னத்த அந்த ஆள் கேட்டுட்டான், என்னைய நம்பு, டிவைன் ஃபெய்த், டிவைன் சரண்டர், இதை மட்டும்தான் அந்த ஆள் கேட்குறாரு. நீங்கள் அதில் டிவைன் ஃபெய்த்தில் டிவைன் சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேட்குறதுக்கு ஒரு சாங்ஷன் தாங்க. ஓகேயா? உலகமே நமக்கு தான் படைக்கப்பட்டிருக்கு, அதுக்காக தான் பூமி இவ்வளோ அழகாக சொர்க்க பூமியாக படைச்சிருக்காரு கடவுள். என்ஜாய் பண்ணுங்கப்பா. லைஃப் இஸ் டு என்ஜாய், லைஃப் இஸ் டு லிவ், ஜஸ்ட் நாட் டு சர்வைவ். எனக்கு சர்வைவ் பண்ணுறதே பிடிக்காது அப்பா சாமி, அது மாதிரி ஒரு கொடுமை வேறு எதுவும் இல்லை. ஓகே கைஸ், let us meet in next reading. Okay, until then, bye.